30,200 2 லட்ச ரூபா சீட்லையும் 1 லட்ச ரூபா சீட்டில் 15,100 எனக்கு தெரிஞ்சு இந்த அளவுக்கு லாபம் யாருமே கொடுத்தது. இந்த சீட்டு வெளியில் வட்டிக்கு வாங்குறது, பேங்க் லோன், இந்த மூணுத்தையும் கம்பேர் பண்ணி தான் நம்ம இது பெஸ்டா இல்லையான்ற ஒரு கன்க்ளூஷனுக்கு நம்ம வர முடியும். மாச தவணையா 7,000 10,000 ரூபா வரைக்கும் கட்டி 1,96,000 உங்களால சேமிக்க முடியுங்க. ஸோ இப்படியே போனா அசல் நம்ம கட்டவே முடியாது. அதனால தான் வட்டிக்கு வாங்குறத முற்றிலுமே தவிருங்கன்னு சொல்றேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம சீட்டை பற்றி தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். நிறைய பேர் பண தேவைக்காக வட்டிக்கு வெளியில் வாங்கி பெரிய சிக்கல்லாம் மாட்டிக்கிறாங்க. அந்த மாதிரி மாட்டிக்காம இந்த மாதிரி 1 லட்ச ரூபா சீட்டோ இல்லை 2 லட்ச ரூபா சீட்டோ இந்த மாதிரி ஏதோ ஒரு சீட்டில் சேர்ந்து நீங்கள் பணத்தை சேமிக்கிற ஒரு நல்ல பழக்கத்தை உண்டாக்கிக்கங்க. அது மட்டும் இல்லாமல் சீட்டு தமிழ்நாடு ஃபுல்லாக நிறைய பேர் நடத்துகிறாங்க. பட் உங்களுக்கு தெரிஞ்சவங்க நெய்பர்ஸ் இந்த மாதிரி மட்டும் நீங்கள் சீட்டு ஜாயின் பண்ணி பணத்தை சேமிங்க. அன்னோன் பர்சன்ட்டை சேர்ந்து உங்கள் பணத்தை வீணாக இழந்துடாதீங்க. இப்போ இந்த சீட்டில் 1 லட்ச ரூபா சீட்டு இருக்குல்ல, இது மாச தவணையா 3,500 5,000 வரைக்கும் கட்டி உங்களால 98,000 வரைக்கும் சேமிக்க முடியும். அதுவே 2 லட்ச ரூபா சீட்ல மாச தவணையா 7,000 10,000 ரூபா வரைக்கும் கட்டி 1,96,000 உங்களால சேமிக்க முடியுங்க. ஸோ சீட்டு பணம்னா என்ன, எந்த மாசம் எடுத்தா நமக்கு லாபம், எப்படி பணத்தை சேமிக்கலாம், இப்படி எல்லா டவுட்ஸையும் கிளியர் பண்ற மாதிரி இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ ஃபர்ஸ்ட் சீட்டு பணம்னா என்னன்னு ஜென்ரலாக பார்த்துடலாம். சீட்டு பணம்னா வேற ஒன்றும் இல்லைங்க, நபர்கள் ப்ளஸ் மாதம் இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கணும். அதாவது 1 லட்ச ரூபா சீட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ 20 மாதம்னா 20 மெம்பர்ஸ் இருக்கணும். அதுவே 75,000 சீட் இருக்குல்ல, அது உதாரணத்துக்கு காட்டுறேன். இங்கே பாருங்க 12 மாதம் அப்படின்னா 12 மெம்பர்ஸ். ஸோ எத்தனை மாதம் கட்டுறோமோ அத்தனை நபர்களை வச்சு தான் சீட்டு எடுத்து நடத்துவாங்க. சீட்டில் வகைகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஏல சீட்டு, ஃபிக்ஸ்டு சீட்டு, 2 விதமான சீட்டு இருக்குங்க. இப்போலாம் ஏல சீட்டு யாருமே நடத்துறதில்ல. எல்லாமே இந்த மாதிரி ஃபிக்ஸ்டு சீட்டு சார்ட் மாதிரி போட்டு கொடுத்துட்றாங்க. மாதம் மாதம் என்ன தவணை அமௌண்ட்டோ அதை நம்ம கட்டிக்கிட்டே வரலாம். நமக்கு எந்த மந்த் தேவைப்படுதோ அமௌண்ட்டு அவங்கள்ட்ட முன்கூட்டியே நம்ம சொல்லிட்டோம்னா நமக்காக அதை ஒதுக்கி வச்சுருவாங்க. சப்போஸ் நம்ம ஒரு நபர்களுக்கு மேலே 2 பேர் 3 பேர் ஒரே மந்த் அமௌண்ட் கேட்குறாங்கன்னா அப்போ மட்டும் குலுக்கல் முறை போவாங்க. ஸோ உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு சீட்டாக இருந்தாலும் சரி, ஏல சீட்டாக இருந்தாலும் சரி, நடத்துகிறவங்க இந்த மாதிரி பதிவிற்காக நடத்துகிறவங்க ஃபர்ஸ்ட் மந்த் அமௌண்ட்டை எடுத்துக்குவாங்க. 2வது மந்த்லேருந்து தான் நம்ம ஜாயின் பண்ணவங்க நம்மளால் எடுக்க முடியும். ஸோ 2வது மந்த் அமௌண்ட் ஒரு 65,000 கொடுத்துருக்காங்கல்ல, இது ஃபிக்ஸ்டு சீட்டு. இந்த 65,000த்தில் இது ஏல சீட்டில் பேலன்ஸ் அமௌண்ட்டை மீதி 19 பேர் இந்த அமௌண்ட் கட்டுவாங்க. பட் ஃபிக்ஸ்டு சீட்னா அந்த எந்த பிரச்சனையும் இல்லைங்க. இதில் மாறி 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 வரும். ஸோ ஏல சீட்னா உங்களுக்கு கசரு தகையெல்லாம் கனெக்ட் பண்ணி ஒரு குழப்பமாக இருக்கும். ஸோ ஏல சீட்டு அதனால மேக்ஸிமம் எல்லாருமே இப்போ யாரும் நடத்துறதில்ல, ஃபிக்ஸ்டு சீட்டுக்கு போயிட்டாங்க. ஸோ நம்ம அதனால ஃபிக்ஸ்டு சீட்டை எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இப்போ இந்த ஃபிக்ஸ்டு சீட்டில் 1 லட்ச ரூபா சீட் இருக்குல்ல, மாத தவணையாக நம்ம இந்த அமௌண்ட்டு கட்டிக்கிட்டே வருவோங்க. 5,000, 3,500, 3,550 இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிக்கிட்டே கடைசியாக 4,950 வரைக்கும் வந்துடும். ஸோ இந்த 4,950 இருக்குல்ல, இந்த தவணை அமௌண்ட்டு மொத்தமாக நம்ம எவ்வளோ கட்டுவோன்னு பார்த்தீங்கன்னா 83,900 ரூபா நம்ம கட்டியிருப்போங்க. நம்ம இந்த தொகை இருக்குல்ல, இதில் எந்த மந்த் நம்ம மொத்தமாக கட்டுற அமௌண்ட்டுக்கு கால்குலேட் பண்ணிங்கன்னு பார்த்தீங்கன்னா 83,000 14வது மாதம் தான் வருது. ஸோ நீங்கள் சேமிக்கிறது தான் என்னோட முதல் நோக்கம்னா நீங்கள் எந்த சீட்டுமே எடுக்காதீங்க. கடைசியாக 14வது மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் எடுங்க, இல்லைனா மேக்ஸிமம் விட்டுருங்க. கடைசி மாதம் எடுத்தீங்கன்னா நீங்கள் மொத்தமாக கட்டின அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 83,900 ரூபா தான் கட்டியிருப்பீங்க. அதுவே உங்களுக்கு 20வது மாதம் கிடைக்க போகிற தொகை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 98,000. கிட்டத்தட்ட நீங்கள் கட்டின தொகைக்கும் நம்ம வாங்குகிற தொகைக்கும் கால்குலேட் பண்ணிங்கன்னா நீங்கள் லாபம் 15,100 ரூபா கிடைக்குங்க. இது 1 லட்ச ரூபா சீட்டில் லாபமும் கிடைக்கும், அதே சமயத்தில் நமக்கு கைக்கு அமௌண்ட்டும் கன்ஃபார்மாக கிடைக்கும். இது ஒரு நல்ல ஸ்கீமாக இருக்கா? அதுவே 2 லட்ச ரூபா சீட் இருக்குல்ல, அதில் சொல்கிறேன் பாருங்கள். 2 லட்ச ரூபா சீட்லேயும் அதே 20 மாதம் தான். பட் உங்களால் இந்த அமௌண்ட்டை கட்ட முடியுமான்னு மட்டும் பார்த்துங்க. தவணை அமௌண்ட்டு 10,000 ரூபாயில் ஸ்டார்ட் ஆகுது, அப்புறம் 7,000, அப்புறம் 7,100, 200 அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி 9,900 வரைக்கும் நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். இதில் நீங்கள் தவணை அமௌண்ட் 20 மாதம் சேர்த்து கட்டுற அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1,67,800 ரூபா தான். 1,67,800 ரூபா தான் நீங்கள் கட்டுறீங்க. ஆனால் 20வது மாதம் உங்களுக்கு கிடைக்க போகிற அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1,96,000ங்க. கிட்டத்தட்ட நீங்கள் கட்டுற தொகைக்கும் நீங்கள் வாங்குகிற தொகைக்கும் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா லாபம் மட்டுமே 30,200 ரூபா வருதுங்க. உங்களுக்கு சப்போஸ் நீங்கள் இதில் 1 லட்ச ரூபா சீட்டில் சொன்ன மாதிரியே உங்களுக்கு இடையிலேயே பணம் உங்களுக்கு தேவை இருக்குது. ஸோ 20 மாதம் வரைக்கும் என்னால் வெயிட் பண்ண முடியாதுன்னா 20வது மாதம் நீங்கள் மொத்தமாக 1,67,000 வருதுல்ல, இது கிடைக்கிற தொகையில் எங்கே இதுக்கு ஈக்குவலாக வருதுன்னு பார்த்தீங்கன்னா
அதே 14 மாதத்துக்கு அப்புறம் தாங்க. 15வது மாதம் எடுத்தீங்கன்னா நீங்கள் கட்டுற அமௌண்ட்டோட அதிகமாக வந்துடும். ஸோ பல்ல கடிச்சிக்கிட்டு ஒரு 10-14 மாதம் கட்டிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் 15வது மாதம் அமௌண்ட் எடுக்கலாம், இல்லைனா 20வது மாதமும் எடுக்கலாம். ஸோ இது 1 லட்ச ரூபா சீட்டுங்க, இது 2 லட்ச ரூபா சீட்டு. இப்போ நான் சொன்ன இந்த 14 மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் 2 லட்ச ரூபா சீட்டில் வந்து நீங்கள் வந்து அந்த பட்டுவாடா அமௌண்ட்டை வந்து நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு லாபம்னு சொன்னேன். பட் அதுக்கு முன்னாடி எடுத்தால் நம்ம வந்து 1,67,800 கட்டுறோமே, பட் ஆனால் இந்த அமௌண்ட்லாம் கம்மியாக இருக்குன்னு கண்டிப்பாக உங்களுக்கு தோணுங்க. பட் இதோட கம்பேர் பண்ணால் உங்களுக்கு அந்த தாட்டே மாறி இருக்கும் பாருங்க. இந்த சீட்டு வெளியில் வட்டிக்கு வாங்குறது, பேங்க் லோன், இந்த மூணுத்தையும் கம்பேர் பண்ணி தான் நம்ம இது பெஸ்ட்டா இல்லையான்ற ஒரு கன்க்ளூஷனுக்கு நம்ம வர முடியும். ஸோ இதை பற்றின டீட்டெயில் இப்போ சொல்கிறேன் பாருங்க. இப்போ சீட்டு பட்டுவாடா ஃபர்ஸ்ட் மாதம் அவங்க எடுத்துக்கோங்கல்ல, 2வது மாதம் 1,30,000, அந்த 1,30,000 எடுத்துக்கிறேன். மொத்த தவணை நம்ம கட்டியிருக்க அமௌண்ட் 1,67,800. இதுலேருந்து ஒரு 30,000 கம்மியாக வர்ற மாதிரி உங்களுக்கு தோணுதுல. இப்போ பாருங்க, வட்டிக்கு அதே 1,30,000 நம்ம வாங்குறோம். வாங்கினா குறைஞ்சது வட்டி வந்து 5 ரூபா வட்டி தான் இப்போலாம் வெளியில் போடுறாங்க. ஸோ 5 ரூபா வட்டிக்கு 1,30,000 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6,500. நீங்கள் ஒரு மாதம் 6,500 வட்டி மட்டும் கட்டுவீங்க. அதுவே 20 மாதத்துக்கு கணக்கு பண்ணால் 1,30,000 வட்டி மட்டும், அசலு கொஞ்சம் கூட குறையாது. வட்டி மட்டுமே 1,30,000 20 மாதத்துக்கு வந்துடும், அசலுக்கு ஈக்குவலாக வந்துடும். ஸோ இப்படியே போனால் அசல் நம்ம கட்டவே முடியாது. அதனால தான் வட்டிக்கு வாங்குறத முற்றிலுமே தவிருங்கன்னு சொல்கிறேன். இப்போ அதுவே அதே 1,30,000க்கு பேங்க்ல நம்ம லோன் வாங்கினா எவ்வளோ பெனிஃபிட்னு பார்க்கலாம். பேங்க்ல மினிமம் பர்சனல் லோன்னா 12%லேருந்து 16% வரைக்கும் தராங்க. பேங்க்குக்கு தகுந்த மாதிரி நம்ம மினிமமாக 12% எடுத்துக்குவோம். இந்த 12% இன்ட்ரெஸ்ட்ல 20 மாதத்துக்கு நம்ம இந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டும் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 16,869. அப்போ நம்ம வந்து பேங்க்னா ஒரு பெனிஃபிட் இருக்குல்ல, இஎம்ஐயா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இஎம்ஐயா கன்வெர்ட் பண்ணால் 20 மாதத்துக்கு மாதம் 6,120 நம்ம கட்டினா போதும். ஸோ இதை கால்குலேட் பண்ணி ப்ளஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா 1,30,000 அந்த இன்ட்ரெஸ்ட் 20 மாதம் இன்ட்ரெஸ்ட்டையும் நம்ம வந்து ஆட் பண்ணோம் 1,46,000. வாங்கின அமௌண்ட் எவ்வளோ? 1,30,000. ஸோ இந்த சீட்டுக்கு கம்பேர் பண்ணும்போது இது வந்து பெனிஃபிட் மாதிரி உங்களுக்கு தெரியுது. அதுவே 10வது மாத சீட் இருக்குல்ல, இங்கே பாருங்க, 10வது மாத சீட்டு 1,50,000. இந்த 1,50,000க்கு நம்ம 12%க்கு 20 மாதம் வட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 19,465. ஸோ இதே கால்குலேஷனில் 20 மாதத்துக்கு நம்ம ஆட் பண்ணி மொத்தமாக பார்த்தீங்கன்னா 1,69,465 கட்டியிருப்போம் 1,50,000 லட்சத்துக்கு. ஸோ இங்கே வந்து 1,67 தான். இது 10வது மாதத்துக்கே. இப்போ நம்ம 20 மாதம் நம்ம பட்டுவாடெல்லாம் கால்குலேட் பண்ணோம்னா பேங்க்கை விட இதுதான் பெஸ்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் மந்த் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 5 மாதம் நீங்கள் வந்து எப்படியாவது பல்ல கடிச்சிட்டு சீட்டு எடுக்காமல் தவிர்த்துட்டீங்கன்னா நீங்கள் பேங்க்கை விடவும் பெஸ்ட்டான அமௌண்ட் கிடைக்கும், வட்டியை விடவும் பெஸ்ட்டான அமௌண்ட் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் பேங்க்கில் ஒரு மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் கேட்பாங்க. பட் நீங்கள் போய் டேரெக்டாக எடுத்தாலும் லோன் வாங்க முடியாது. அதுக்கான ப்ரூஃபும் கொடுக்கணும், சிபில் ஸ்கோரும் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கணும். ஸோ இந்த 3 விதமான நம்ம வந்து பணம் பட்டுவாடாவை நான் சொல்லிட்டேன். இதில் எது பெஸ்ட்டுன்னு நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து எங்கள் ஏரியாவில் ஒரு சீட்டு வந்து நடத்துகிறவங்களோட ஒரு சாட்டு தான் இப்போ நான் காமிச்சிருக்கேன். நீங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக நிறையா பேர் நடத்துகிறாங்க. ஸோ ஒவ்வொரு சாட்டும் டிஃப்ரெண்ட் ஆகும் கண்டிப்பாக. ஸோ ஏன்னா லாபம் இந்த அளவுக்கு லாபம் எனக்கு தெரிஞ்சு யாருமே கொடுத்தது இல்லைங்க. 30,200 2 லட்ச ரூபா சீட்லையும் 1 லட்ச ரூபா சீட்டில் 15,100 எனக்கு தெரிஞ்சு இந்த அளவுக்கு லாபம் யாருமே கொடுத்ததில்ல. இது ஒரு பெஸ்ட்டான சீட்டாக எனக்கு படுதுங்க. உங்கள் ஏரியாவில் இருக்கிற 1 லட்ச ரூபா சீட்டு 2 லட்ச ரூபா சீட்டில் அமௌண்ட் வந்து எவ்வளோ வேரி ஆகும், லாபம் அமௌண்ட் எவ்வளோ கிடைக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். பட் நிறைய பேர் கமெண்ட்டில் வந்து எனக்கு போன வீடியோவில் கேட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நகை சீட் இருக்குல்ல, இந்த நகை சீட்டில் நம்ம வந்து இப்போ வந்து நகை சீட் இருக்குல்ல மாதம் 15,000 நெருங்கிடுச்சுங்க. 1 கிராமோட ரேட்டு 15,000 நெருங்கிடுச்சு. ஸோ நம்ம மாதம் 15,000 நம்மளால் கட்ட முடியாது. மினிமம் எவ்வளோ கட்டுவோம்? ஒரு 2,000 கட்டுவோம், இல்லைனா 3,000 கட்டுவோம். நாம் கட்டுற அமௌண்ட்டுக்கு எவ்வளோ கிராம் வந்து சேர்க்க முடியும் அப்படின்ற கால்குலேஷனை சொல்லுங்கன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான கால்குலேஷனை இப்போ நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த நகையோட ரேட் இன்னைய ரேட்டு படி பார்த்தீங்கன்னா 14,600 வருதுங்க. இது வந்து 1 கிராமோட நகையோட இன்னைய ரேட்டு 14,600. இப்போ வந்து மாசத்தவணையாக இப்போ வந்து நிறைய ஸ்கீம் இருக்குது. லலிதா ஜுவல்லரிலேருந்து தனிஷ்க்கு இந்த மாதிரி நிறைய ஜுவல்லரி ஷாப் இருக்குது. ஸோ எல்லாத்துலேயுமே வந்து சேவிங் ஸ்கீம் வந்து கோல்டு சேவிங் ஸ்கீம் வந்து நடத்திட்டு வராங்க. இப்போ மாதம் நீங்கள் 2,000 வந்து மாதம் கட்டிகிட்டே வரீங்கன்னு வச்சுங்க, உங்களுக்கு வந்து எவ்வளோ கிராம் வந்து சேமிக்கும் அப்படின்ற கால்குலேஷன் எப்படி போடுறதுன்னா, ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், நீங்கள் 2,000 அமௌண்ட் கட்டுறீங்கள அதை ஃபஸ்ட்டு இங்கே போட்டுக்கணும். 2,000 டிவைட் பை அன்னையோட கிராமோட ரேட்டு 16,600. 14,600 போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 0.136 மில்லிகிராம். இவ்வளோ தாங்க கிடைக்கும். ஃபஸ்ட்டு நம்ம கட்டுற அமௌண்ட் இருக்குல்ல, அந்த அமௌண்ட்டை போட்டுட்டு டிவைட் பை அன்னைக்குரிய கிராமோட ரேட்டை டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான
அந்த மாதம் நீங்கள் எவ்வளோ கிராம் சேர்ப்பீங்க அப்படின்றது இந்த நீங்கள் வந்து கால்குலேட்டரில் கண்டுபிடிச்சிக்கலாம். அதுவே 1000 மில்லிகிராம் தான், 1000 மில்லிகிராம் ஈக்குவல் டு 1 கிராம். இதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ 136 மில்லிகிராம் தான் வந்திருக்கு. ஸோ நீங்கள் 2000 சீட்டை சேர்றதை விட ஒரு 5000 சீட்டு மாதம் 5000 கட்டுற மாதிரி நீங்கள் சேர்ந்தீங்கன்னா தான் அட்லீஸ்ட் ஒரு பவுனாவது நீங்கள் வந்து சீட்டு முடிக்கிறப்ப எடுக்க முடியும். ஃபைனலாக இந்த வீடியோவில் சீட்டை பற்றி பார்த்தாச்சு, நகை சீட்டை எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்ச எல்லா இன்ஃபர்மேஷனையும் உங்கள்கிட்ட சொல்லிட்டேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பாய் பாய்.